Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு EMF by changing relative orientation of the coil with the magnetic field. Let us consider a rectangular coil of n turns kept in a uniform magnetic field B vector. ஒரு rectangular coil கன்சிடர் பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய டர்ன்ஸ் n, அதை ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறோம். அதற்கு பாருங்கள், இந்த ஸ்டாண்டிங் பொசிஷன் இருக்குல்ல, இதுதான் இந்த ரெக்டாங்குலர் காயில். Okay, next, the coil rotates in anti-clockwise direction with an angular velocity omega. Okay, இப்போ இந்த காயில் என்ன ஆகுது அப்படின்னா anti-clockwise direction, ஓகேவா, அந்த டைரெக்ஷனில் ஒமேகான்ற ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகுது. ஓகேவா, ஒமேகான்ற ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகுது. டயக்ராம் பாருங்கள், இங்கே இருந்த காயில், ஓகேவா, ஒமேகான்ற ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில் என்னவா இருக்கு, ரொட்டேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ அதோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதுதான் இந்த லாஸ்ட் லைன். நெக்ஸ்ட், இன் எ டைம் t the coil is rotated through an angle theta in anti-clockwise direction. t செகண்டுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்குன்னா அந்த காயில் வந்து ஒரு ஸ்மால் ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கும். அந்த ஆங்கிள் என்னன்னா தீட்டா. ஓகேவா, நம்ம தீட்டாவும் போட்டுக்கலாம், இல்லை தீட்டாவுக்கு பதில் ஒமேகா டீயும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா பை டைம் டேக்கன் டி. ஓகேவா, நமக்கு தீட்டா தான் வேணும். அப்போ டிவைடில் இருக்க டி எல்ஹெச்எஸ் வந்தால் மல்டிபிள் ஆகிடும். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி. ஓகே, நெக்ஸ்ட், த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வித் த காயில் அட் திஸ் டிஃப்ளெக்டட் பொசிஷன். ஓகேவா, இப்போ இந்த டிஃப்ளெக்டட் பொசிஷனில் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் எவ்வளோ இருக்கும்? ஓகேவா, அதுதான் டெரைவ் பண்ண போகிறோம். n5b இஸ் ஈக்குவல் டு nba cos theta. ஏன்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா. அப்போது n இன்ட்டு 5bயா. 5bயோட வேல்யூ என்ன? ba cos theta. அது இருக்கு பாருங்கள், 5b இஸ் ஈக்குவல் டு ba cos theta. ஸோ அதை கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ n அப்படியே வரும், 5bக்கு பதில் என்ன வரும்? ba cos theta. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டீட்டாக்கு பதில் ஒமேகா டீயை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகே, இது மேலே பார், டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டீயா. அப்போ இந்த டீட்டாக்கு பதில் ஒமேகா டீயை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போது n5b இஸ் ஈக்குவல் டு nba cos ஒமேகா டி. nba cos ஒமேகா டி, இதுதான் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா த EMF இன்டியூஸ்டு அட் தட் இன்ஸ்டன்ட். அதாவது ஃபேரடேஸ் லாஸ் படி எவ்வளோ EMF இங்கே இன்டியூஸ்ட் ஆகும்? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் n5b பை dt. இது ஃபேரடேவோட செகண்ட் லா, நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா, எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் n5b பை dt. இந்த n5bயோட வேல்யூவை நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். n5b இஸ் ஈக்குவல் டு nba cos ஒமேகா டி. அது கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் nba cos ஒமேகா டி பை dt. சரிங்களா, இங்கே என்ன நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். பினா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். ஏனா ஏரியா ஆஃப் த காயில் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். ஓகேவா, அப்போ இந்த NBA ஓகேங்களா வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NBA டி ஆஃப் காஸ் ஒமேகா டி பை டிடி. ஓகே, அப்போ இந்த காஸ் ஒமேகா டியை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். இந்த காஸ் ஒமேகா டி என்ன பண்ண போகிறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த காஸ் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் சைன் ஒமேகா டி வரும். ஓகேவா, இந்த காஸ் ஒமேகா டி என்ன பண்ண போகிறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த காஸ் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஆன்சர் மைனஸ் சைன் ஒமேகா டி. நான் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு சொன்னேன். அப்போ இந்த ஒமேகா டியை ஒரு முறை என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதை பண்ணோம்னா இன்ட்டு ஒமேகா. சரியா, ரைட். அப்போ பாருங்கள், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NBA மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஓகேவா, ரைட். இங்கே பாருங்கள், இந்த காஸ் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் ஒமேகா டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தானே. அப்போ இந்த ஒமேகா டியை மட்டும் ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த ஒமேகா டியை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இன்ட்டு ஒமேகா. ஓகேவா, ஸோ அப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NBA மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகா. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு NBA ஒமேகா சைன் ஒமேகா டி.
okay, when the coil is rotated through 90 degree from initial position. ஓகே, அந்த காயில் வந்து பார்த்தோம்னா அதோட இனிஷியல் பொசிஷன்ல இருந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகியிருந்தால் theta is equal to 90 degree, that is omega t is equal to 90 degree. அப்போ sin 90 is equal to 1. ஓகேங்களா, sin 90 is equal to 1. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல sin ஒமேகா டி 1 ஆகிட்டா NBA ஒமேகா மட்டும் கிடைக்கும். அது என்னவா இருக்கும்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் தான் இருக்கும். ஓகேவா, ஏன்னா இந்த sin ஒமேகா டி என்னவாயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. அப்போ இந்த sin ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 1னா இந்த NBA ஒமேகா என்னவா இருக்கும்னா இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப். அப்போ இங்கே பாருங்கள், இந்த NBA ஒமேகாவை நம்ம என்ன நோட் பண்ணிக்கலாம், இந்த எப்சிலான் எம் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த எப்சிலான் எம் என்னன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஓகே, இந்த வேல்யூவை கொண்டு போயிட்டு இங்கே மேலே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். NBA ஒமேகாக்கு பதில் எப்சிலான் எம் என்ன பண்ணலாம், நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா தி வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அட் எனி இன்ஸ்டன்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோம்னாக்கா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப், இது த வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அட் எனி இன்ஸ்டன்ட். ஓகேவா, அதாவது நம்ம எந்த டைமில் பார்க்குறோமோ அந்த இன்ஸ்டன்ட் டைமில் இருக்கக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப் என்னன்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் எம் சைன் ஒமேகா டி. இதே ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷனில் இந்த NBA ஒமேகாக்கு பதில் யாரை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், எப்சிலான் எம்மை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் எம் சைன் ஒமேகா டி. ஓகேவா, இங்கே என்ன ஃபங்க்ஷன் வந்திருக்குனாக்கா சைன் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. ஓகே, பாருங்கள் இங்கே என்ன ஃபங்க்ஷன் வந்திருக்கு, சைன் ஃபங்க்ஷன். இட் இஸ் சீன் தட் the induced EMF varies as sin function of the time angle omega t. ஓகேவா, அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷனில் induced EMF வேரி ஆகும். ஓகேவா, அதாவது இந்த சைன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அப்போது அது சைன் ஃபங்க்ஷனில் தான் என்னவாகும், வேரி ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கிராஃப் பிளாட் பண்ணுறாங்க. ரைட், பாரு, நம்ம கிராஃப் வரையதுக்கு முன்னாடி அந்த காயிலோட பொசிஷன்களை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இதுதான் காயிலோட இனிஷியல் பொசிஷன். காயிலோட இனிஷியல் பொசிஷன். இந்த இனிஷியல் பொசிஷனில் ஒமேகா டி தட் இஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. ஓகேவா, ஓகே, நமக்கு ஃபார்முலா தெரியும். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் எம் சைன் ஒமேகா டி. ஒமேகா டிக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். சைன் 0 0 0 இன்ட்டு எப்சிலான் எம் 0 ஆகிடும். அப்போ இங்கே இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, ரைட். அடுத்து இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா காயில் வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு. ஓகேவா, காயில் எவ்வளோ ரொட்டேட் ஆகிருக்குங்க, 90 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு. அப்போ இங்கே காயில் 90 டிகிரி ரொட்டேட் ஆச்சுன்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் எம் சைன் பை பை 2. பை பை 2 அப்படின்னா 90 டிகிரி. ஓகேவா, சைன் 90 1 இன்ட்டு எப்சிலான் எம் அதே வேல்யூ தான். அப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் எம். ஓகேவா, இங்கே காயில் அனதர் 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஓகேவா, ஆல்ரெடி ஒரு 90, இப்போ அனதர் 90. அப்போ 90 + 90 180. அப்போ ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு பை. ஓகேவா, பைனாக்கா 180 டிகிரி. ஓகேவா, சைன் 180 0. ஓகேவா, 0 இன்ட்டு எனி திங் 0. ஸோ அப்போ இந்த கேஸில் இஎம்எஃப் 0 ஆகிடும். ஓகேவா, இங்கே இன்னொரு 90 ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா, இங்கே பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, 0 இங்கே 90 டிகிரி, இங்கே இன்னொரு 90, இங்கே இன்னொரு 90. ஓகேங்களா, அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா 3 பை பை 2. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா சைன் 270 டிகிரி. ஏன்னா 90 + 90 + 90 தானே. அப்போ இங்கே சைன் 270 டிகிரி, சைன் 270 டிகிரி -1. ஓகேவா, கவனிக்கணும், சைன் 270 டிகிரி -1. அப்போ என்ன வரும்னாக்கா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான் எம். ஓகேவா, இங்கே மைனஸ் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இங்கே இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஓகேவா, அப்போது ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் முடிச்சாச்சு. ஓகே, ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 2 பை தட் இஸ் 360 டிகிரி. ஓகேவா, ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் முடிச்சாச்சு. காயில் இனிஷியலில் எந்த பொசிஷனில் இருந்ததோ அதே பொசிஷன் வந்துட்டுருக்கோம், ஏன்னா ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் முடிச்சாச்சு. ஓகேங்களா, அப்போது சைன் 360 எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா 0. அப்போது இங்கேயும் இஎம்எஃப் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒமேகா டீயும் எப்சிலானையும் கொண்டு ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுறாங்க. சரியா, இங்கே ஒமேகா டி இருக்கா, இங்கே எப்சிலான் இருக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு கிராஃப் வரைகிறாங்க. ஓகேவா, இப்போ கிராஃப் வரைஞ்சோம்னா இந்த ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள், ஒமேகா டி 0. ஓகேவா, அப்போ இங்கே 0. இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த கிராஃப் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. எஸ், ஓகே, பாரு, இங்கே ஒமேகா டியும் 0, இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் 0. அப்போ கரெக்டாக ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். சரிங்களா,
அடுத்து இந்த ரெண்டாவது டயக்ராமில் பாருங்கள், இங்கே ஒமேகா டி 90 டிகிரி π/2 கீழே வந்தாச்சா. 90 டிகிரி இஎம்எஃப் எவ்வளோ இருக்கு, மேக்ஸிமம் இஎம்எஃப். அப்போது எப்சிலான் எம் இதுக்கு நேராக இங்கே மார்க் பண்ணிட்டோம். சரியா. அடுத்து இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 180 டிகிரி 180 டிகிரியில் வந்து பார்த்தோம்னா இஎம்எஃப் 0, திரும்ப எங்கே வந்தாச்சு, 0க்கு வந்தாச்சு. ஓகேவா. இங்கே வந்து பார்த்தோம்னா 270 டிகிரியில் இஎம்எஃப் எப்படி இருக்கு, மைனஸ் எப்சிலான் எம். ஓகேவா. மைனஸ்னா கீழே அது வந்தாச்சு பாருங்கள் கீழே. ஓகே. இதுக்கு நேராக கீழே பாருங்கள். மேலே வந்து பார்த்தோம்னாக்கா பாசிட்டிவ் எப்சிலான் எம், கீழே என்னவா இருக்கும், நெகட்டிவ் எப்சிலான் எம். அப்போது 270 டிகிரியில் கிராஃப் என்னவாச்சுங்க, இன்வெர்ஸ் ஆயாச்சு, மைனஸ் ஆயிடுச்சு, கீழே வந்தாச்சு. ஓகேவா. திரும்ப 360 டிகிரியில் 0. ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே நம்ம இதை வரைஞ்சோம்னாக்கா நமக்கு என்ன வேவ் கிடைக்கும், சைன் வேவ் கிடைக்கும். என்ன வேவ் கிடைக்கும், சைன் வேவ். அப்போது இதுதான் இந்த பாயிண்ட், த கிராஃப் பிட்வீன் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அண்ட் டைம் ஆங்கிள். அதாவது இன்டியூஸ்டு இஎம்எஃப் எப்சிலானுக்கும் டைம் ஆங்கிள் ஒமேகா டிக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா ஃபார் ஒன் ரொட்டேஷன், ஓகேவா, ஒன் கம்ப்ளீட் சைக்கிள், ஓகேங்களா, ஒன் ரொட்டேஷன் ஆஃப் த காயில் வில் பி எ சைன் கர்வ். நமக்கு என்ன கர்வ் கிடச்சிருக்காங்க, சைன் கர்வ் கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ பார்த்தோம்னாக்கா இந்த சைன் கர்வில் தான் இஎம்எஃப் இருக்குது. அப்போ அந்த இஎம்எஃப் என்ன அப்படின்னாக்கா சைனசாய்டல் இஎம்எஃப் ஆர் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப். ஓகேங்களா. ஏன்னா இங்கே இஎம்எஃப் வேரி ஆகுது, என்ன ஃபங்க்ஷனில் வேரி ஆகுது, சைன் ஃபங்க்ஷனில் வேரி ஆகுது. அப்போ அந்த இஎம்எஃப் என்னன்னு சொல்லலாம், சைனசாய்டல் இஎம்எஃப் ஆர் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இல்லை அந்த ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இல்லை இந்த ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப்பை ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் கொடுத்தோம்னாக்கா அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா. அப்போ அந்த கரண்ட் பேர் என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகேவா. இங்கே கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ இதுதான் பார்த்தோம்னா இந்த சைனசாய்டல் இஎம்எஃப் இல்லை ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப். இந்த ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் கொண்டு போயிட்டு ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் கொடுத்தோம்னாக்கா கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட்டு பேர் என்னென்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. அதுக்கான ஈக்குவேஷன் I is equal to IM sin ஒமேகா டி. ஒன்றும் இல்லை. ஓகேவா. எப்சிலான் பதில் I, எப்சிலான் எம்முக்கு பதில் IM sin ஒமேகா டி. ஓகேங்களா. ஸோ இங்கே IM என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். அங்கே எப்சிலான் எம்னா என்ன சொன்னேன், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப். இங்கே மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். ஓகேவா. ஸோ இதுதான் அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.